ஹாய். லாஸ்ட் மந்த் திருத்தணி போயிருந்தோம். என்னோட தங்கச்சி குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தோம். ட்ரெயின்ல தான் போனோம். காலையில 7:00 ட்ரெயின். பெரம்பூர்ல இருந்து தான் ஏறணும். ஸ்ட்ரைட்டா திருத்தணி போற மாதிரி இருந்தது. அங்கிருந்து ஒரு 2 ஹவர் டிராவல். 9:30 9:45க்கு இறங்கணும். அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு மேலேயே கூட்டிட்டு போய் விடுற மாதிரி தான் இருந்தது. 250 கேட்டிருந்தாங்க. அப்புறமா மேல கோயிலுக்கு போயிட்டோம். ஸ்ட்ரைட்டா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் போனோம். அங்க குழந்தைக்கு மொட்டைலாம் அடிச்சுட்டு மொட்டை அடிக்கிற இடத்துல எல்லாமே ஃப்ரீ தான். வியாழக்கிழமை தான் போயிருந்தோம். அதனால நார்மல் டே அப்படின்றதுனால கோயில் ரொம்ப காலியா இருந்தது. நாங்க போற டைம் அன்னைக்கு தான் கோயில் உண்டியல்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு காயின்ஸ்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க. சாமியும் ரொம்ப காலியாவே இருந்தது. நல்லாவே தரிசனம் பண்ணோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அங்க அன்னதானத்துக்கும் கியூ நின்றுட்டு இருந்தாங்க. 12:00 அங்க உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு உள்ள அன்னதான கூடத்துல சாமிக்கு தீபாராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. உள்ள சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வெளியே வந்து பாக்குறேன், கையில போனை காணோம். என்னோட தங்கச்சி போன்ல இருந்து போன் பண்றேன். அப்புறம் போன் பண்ணதுக்கு அப்புறமா அன்னதான கூடத்திலேயே ஒருத்தர் வச்சிருந்தாங்க. இங்கேதான் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்பதான் என் உயிரே வந்தது. மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்தது. அந்த முருகர் என்னை கைவிடலைன்னு அந்த ஒரு நிமிஷம் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் 12:30க்கு ட்ரெயின் அப்படின்றதுனால திரும்ப ஆட்டோவை பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். நாங்கள் இந்த பயணம் ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ட்ரெயினும் அங்கே நின்றுட்டு இருந்தது, ஏறிட்டோம்.